ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் 10, 2024. உறவுகளின் சுகம் இவ்வுலகில் மிகப்பெரிய சுகமாகும். பகவானோடு அனைத்து உறவுகளையும் இணைத்து விடுவது எத்தனை பெரிய அதிர்ஷ்டம்! அவர் நமது தாய் தந்தையாவார். அவரை போன்ற அன்பு வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. அவர் அன்பின் கடல் ஆவார். அவர் நம்முடையவராவார். அவர் மீது என்னுடையவர் என்ற உணர்வை அதிகரித்துக் கொள்வோம். யார் என்னுடையவரோ அவர் மீது மிகுந்த உரிமை இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் உணர்வை அதிகரிப்போம். மேலும் ஒரு இரகசியத்தை நினைவில் கொள்வோம். யார் இப்போது பகவானை மிகவும் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்ம ஜென்மமாக உறவுகளின் அன்பு கிடைக்கிறது. எனவே யார் பாபாவின் புத்திசாலி குழந்தைகளோ ஞானி ஆத்மாக்களோ அவர்களுக்காக பகவான் கூறியிருக்கிறார், குறைந்ததிலும் குறைந்தது ஒரு முறை அதிகாலையில் பிரபுவினுடைய அன்பில் மூழ்கிவிடுவதற்கான அனுபவம் செய்யுங்கள். மேலும் முழு ஞானத்தின் சாரமே இதுதான். நாம் பிரபுவின் அன்பில் மூழ்கிவிட வேண்டும். பகவான் கூறியிருக்கிறார், ஒரு பரமாத்மாவின் அன்பில் மூழ்குவதுதான் முழுமையான ஞானமாகும். நாம் இந்த உலகில் உறவுகளிலும் தொடர்புகளிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவற்றை கூட நாம் ஆன்மீக உறவுகளாக மாற்றிவிடுவோமானால் அவற்றிலும் விலகிய மற்றும் அன்பான தன்மையை அனுபவம் செய்யலாம். பின்னர் அந்த உறவுகள் எங்கும் நம்மை மாட்டிவிடாது, துக்கங்களுக்கு காரணமாகாது. மற்றபடி தற்காலத்திலோ உறவுகளிலும் தொடர்புகளிலும் மிகுந்த துக்கம் கிடைக்கிறது. எனவே மனிதர்கள் உறவுகளை விட்டு ஓட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்றும் பலர் நினைக்கிறார்கள். நான் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் தனியாக இருப்பது கூட சாதாரண மனிதர்களுக்கு எளிதான காரியமல்ல. நாம் அனைவரும் நமது உறவுகளையும் தொடர்புகளையும் இனிமையானதாக ஆக்குவதற்கான எண்ணம் வைப்போம். நமது உறவுகள் இனிமையாக இருக்கின்றனவா அல்லது மோதல்களோடு இருக்கின்றனவா? அகங்காரத்தால் நிறைந்திருக்கின்றனவா? துக்கம் அளிப்பவையாக இருக்கின்றனவா அல்லது சுயநலம் இல்லாமல் இருக்கின்றனவா? இவற்றையெல்லாம் நிர்ணயிப்பது நமது கைகளில்தான் இருக்கிறது. நமது உறவுகள் எவ்வாறு இருக்கின்றன? பல இடங்களிலும் கணவன் மனைவிக்குள் மிகுந்த சண்டை நடக்கிறது. ஆங்காங்கே விவாகரத்துகளும் நடைபெறுகின்றன. 2 குடும்பங்களும் துக்கமடைகின்றன. அவர்களது வாழ்க்கை வறண்டதாக ஆகிவிடுகிறது. ஆனால் மனிதர்கள் யோசிக்க வேண்டும், எனது உறவுகள் பெரிதா அல்லது செல்வம் பெரிதா? எனது உறவுகள் பெரிதா அல்லது எனது கோபம் பெரிதா? எனது தலைக்கணம் பெரிதா அல்லது எனது உறவுகள் பெரிதா? நான் எதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். எதற்கு நாம் மதிப்பு கொடுப்போமோ அதற்காக எதையும் செய்ய தயாராகி விடுகிறோம். நமது உறவுகளில் கடுமைத்தன்மைக்கு காரணம் நமது தலைக்கணம் என்றால், நமது கோபம் என்றால், நமது கடுமையான தீய வார்த்தைகள் என்றால், பிறரை நிந்திப்பதற்கான உள்ளுணர்வு என்றால் நாம் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக அதை பற்றி ஆழமாக உணர வேண்டியது அவசியமாகும். உறவுகளில் ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்கள் கூறுவதை முதலில் கேட்க வேண்டும். உடனடியாக மறுத்து பேசக்கூடாது. உடனடியாக ரியாக்ட் செய்யக்கூடாது. தனது அகங்காரத்தை காட்டக்கூடாது. எப்போதும் நான் தான் சரி என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். பலருக்கும் பிறரை பற்றி எப்போதும் புகார் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இவர் இவ்வாறு செய்கிறார், அவர் அவ்வாறு செய்கிறார், இதனால் தான் குழப்பம், இவர் மாற வேண்டும். இவ்வாறு புகார்கள் இருக்கக்கூடாது. இந்த சித்தாந்தத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால், அதாவது நான் சுயத்தை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும், பிறரை அல்ல. நான் தன்னைத்தான் சோதித்து பார்க்க வேண்டும். பிறருக்கோ நல்லவற்றை கொடுக்க வேண்டும். அகங்காரத்தை தியாகம் செய்ய வேண்டும். இந்த சித்தாந்தத்தை கடைபிடிக்கும் போது வாழ்க்கை, உறவுகள் சுகமயமாக ஆகிவிடுகின்றன. பிறருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வோம். கோபத்தின் நெருப்பை அமைதிப்படுத்துவோம். நமது வார்த்தைகளை மரியாதை நிறைந்ததாக ஆக்கிவிடுவோம். இந்த விஷயங்கள் நமது நினைவில் இருக்குமானால் நமது உறவுகளில் இனிமைத்தன்மை நிறைந்துவிடும். உறவுகளின் இனிமைத்தன்மை நம்மை நல்ல யோகியாக ஆக்குவதில் உதவி புரியும். மேலும் ஒருவர் மற்றவரோடு இணைந்து வாழ்வதற்கு மனம் விரும்பும்.
அந்த உறவுகளின் சுகம் கிடைக்கும். ஓம் சாந்தி.